சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ உண்மையிலே அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு. இந்த அஷ்டம சனி ஜோதிடத்தில் கூட சில நுணுக்கங்களை சொல்லக்கூடியவன் நான். பொதுவாகவே அஷ்டமச்சனி எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எல்லா கிரகங்களுடைய ஒரு அமைப்பையும் தடுக்கக்கூடியது அஷ்டமச்சனி. ஏன்னா 2.5 வருஷம் ஒரு இடத்துல இருந்து மாறக்கூடிய சனி தான் கோட்சார ரீதியாக இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது கோட்சார ரீதியிலான பலன்கள். இந்த 2026 சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்ன்றது அதை நாங்கள் கோட்சார பலன்னு சொல்லுவோம். இந்த கோட்சார பலன்களில் எந்த கிரகத்துடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும்னா முதல்ல சனி தான். இந்த சனியை மீறி வேற எந்த கிரகமும் செயல்பட முடியாது. ஏன்னா அது 2.5 வருஷம் நீடிச்சு ஒரே ராசியில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம். இப்போ அந்த சாதகமான ஒரு அமைப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ அஷ்டமச்சனி நடந்துகிட்டு இருக்கு. அஷ்டமச்சனினாலே அப்படியே கைகாலெலாம் நடுங்கக்கூடிய ஜென்மசனியை விட அஷ்டமசனியை பார்த்து எல்லாரும் ரொம்ப பயப்படுவாங்க. ஜென்மச்சனியை விட அஷ்டமச்சனி தான் கெடுதலாக மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. உண்மையிலே ஒரு 30 வருஷத்தை கடந்த அனுபவம், பலன் சொல்றதுல 40 வருஷத்தை கடந்திருக்கிறேன். ஓகே, 40 ஆண்டுகளாக நான் பலன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு சுற்று அப்படிங்கிறது ஒரு தலைமுறைன்னு சொல்லுவாங்க. 30 வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை, 30 வருஷம் கெட்டவனும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது இந்த சனியுடைய இயக்கத்தை வச்சுதான். ஏன்னா சனி ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பூமி சுற்றி வர்ற மாதிரி 30 வருஷத்துக்கு ஒரு தடவை சூரியனை சுற்றி வருது. அந்த 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே சுற்றி வரக்கூடிய இதில் நான் போன சிம்மராசிக்காரர்களுக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்றதை பார்த்தவன். ஆக அட்டமத்து சனி இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.